Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி அப்பாவை பார்க்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை உயர்த்துகிறோம் சொல்லி, இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொல்லுவோம். இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தாவே, உங்கள் பிரச்சனைகளை நிரப்பட்டோன்னு சொல்லி கேட்போம். இயேசுவே உங்கள் பிரச்சனைகளை நிரப்பட்டோம். தேவ பிரச்சனைகளை நிரப்புவதாக. ஆவியானவரே, எப்படி ஒரு மனுஷங்களை தொடும்போது நாங்கள் உணர்கிறோமோ அதே போல் கர்த்தாவே உங்கள் பிரச்சனத்தை நாங்கள் உண்மையாய் உணரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, நாங்கள் உங்களை ஆராதிக்கும் போது எங்களுடைய பலவீனங்களெல்லாம் மறைந்து போகட்டும், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களெல்லாம் அப்படியே மாறி போகட்டும். தகப்பனே, எங்களுக்குள்ளே காணப்படுகிற அசுத்தங்களெல்லாம் மாறி போகட்டும். எங்களுடைய வீட்டில், எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலம் ஆகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. நம்ம ஜெபத்தை கேட்கிறவர்களாக இருக்காம ஜெபம் செய்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோம் அப்படியே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே, இந்த வேளையில் உமது பாடல்களை நாங்கள் பாடும்போது கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும்படி எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ரகலா துரந்தரா பகலா ஷியத ராமக துரயந்தரா பகலா வதுஷம கபரந்த நகரா ஓரபல துரதி அந்தரா துஷக்ர பகலா தரமரியந்தர. Thank you Jesus. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம். நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இன்னொரு முறை சொல்லுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று சொல்லுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. உண்மையா சொல்லுவோமா? நீங்க போதாப்பா, நீங்க போதும் என் வாழ்விலே, இயேசப்பா நீங்க போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுவோம், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, ஒருபோதும் விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இசையா நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுவோம், நீங்க போதும் என் வாழ்விலே, இயேசப்பா நீங்க போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. இன்னொரு முறை சொல்லுவோம், நீர் போதும் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும். உணர்ந்து சொல்லுங்க, அப்பா எத்தனையோ பணம், செல்வம், சொத்து, எத்தனையோ உறவினர்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் காட்டிலும் எங்களுக்கு விலை உயர்ந்த சொத்துனா அது நீங்க தான். விலை உயர்ந்த சொத்துனா நீங்க தான். எங்களுக்கு உங்களை காட்டிலும் எதுவுமே மேன்மையானதில்லை, எதுவுமே மேன்மையானதில்லை. சொல்லுங்க, இயேசுவே எங்களுக்கு உங்களை காட்டிலும் மேன்மையானது எதுவுமே இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. வேற எதையும் கேட்க போறதில்லை. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே,
Kabarandaradulega Ritadagala Marianta தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே ஓ ஜீவத் தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே உமதாவியை ஊற்றும் ஜீவத் தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். இன்னொரு முறை சொல்லுவோம். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து ஆளுகை செய்யும். ஒருவேளை நீங்க இந்த இடத்துக்கு வர முடியாம வீட்டில இருந்து இந்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்க இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ, எங்க இருந்து கேட்குறீங்களோ அதே இடத்துல இருந்து அப்பாவை பார்த்து, அப்பா ஏசப்பா உமது ஆவியை என் மீது ஊற்றுங்க, உமது ஆவியை என் மீது ஊற்றுங்கன்னு கேட்கலாம். இயேசுவே உங்க ஆவியை என் மீது ஊற்றுங்க, உமது ஆவியை என் மீது ஊற்றுங்க, உங்க ஆவி என் மீது ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க ஊற்றுங்க. கர்த்தாவே நீங்க சொல்லியிருக்கிறீங்க தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறவர் அல்லவோ நீர். தாகத்தோடு கேட்கிறோம். ஒரு வறண்ட நிலம் எப்படி தண்ணிக்காக ஏங்கி காத்திருக்குதோ அதே போல நாங்க காத்திருக்கிறோம்ப்பா. உங்க ஜீவ தண்ணிக்காக காத்திருக்கிறோம். உங்க ஜீவ தண்ணிக்காக காத்திருக்கிறோம். சொல்லுங்க இயேசுவே உங்க ஜீவ தண்ணிக்காக காத்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே உங்க ஜீவ தண்ணியை ஊற்றுங்க, அளவில்லாமல் ஊற்றுங்க, அளவில்லாமல் ஊற்றுங்க. எங்கள் பாத்திரங்களை நிரம்ப செய்கிறவர் அல்லவோ, எங்கள் பாத்திரங்களை நிரம்ப செய்கிறவர் அல்லவோ. இயேசுவே இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்குங்க. எங்களுடைய பாவத்தெல்லாம் எங்களுக்கு மன்னித்து கர்த்தர் உமது ஆவியை ஊற்றுவீராக, உமது அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உமது தைலத்தை எங்கள் மீது ஊற்றுவீராக. ஓ ஜீவத்தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே காபாரந்து ராதலகி வியாதோரோ ஆளுகை செய்யும். இயேசுவே ஜீவத்தண்ணி நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும்.
barandura dalla gascianto robo radele gabarianduri di gabaladu shakarata la gamarianto lobogo medere belegi andaradu la gashakata ramagarandara bagala o la riata ramagarasciata ramalaboduda bagabaradu mare dali bianduri gabaradu shagabalagadu biandaradu bagaba rata rebi antoro bolobodu shikere bediri o jivattanni நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று அதை வாஞ்சித்து அந்த ஜீவ தண்ணியை வாஞ்சித்து ஆலோசனை காத்தரே ஆவியை ஊற்றும் ஜீவ தண்ணி ஆலோசனை காத்தரே மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ பிரசன்னத்தால் என்னை நீரைத்து ஆளுகை செய்யும். சேர்ந்து சொல்லுங்க. உம் பிரசன்னத்தால் என்னை நீரைத்து ஆளுகை செய்யும். இன்னொரு முறை சொல்லுவோம். உங்க பிரசன்னத்தால் என்னை நீரைத்து ஆளுகை செய்யும். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு சில பேர் கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணால் அந்த கூட்டம்லாம் அப்படியே எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குமா. ஒரு சில ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கெல்லாம் அதிகமான காசு செலவு பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா அதே ஈவெண்ட்டை அதில் 1/2 த அமௌண்ட்டு இல்லாட்டி 1/3 த அமௌண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பெரிய ஷோஸ் எல்லாம் ஒரு பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த மாதிரி காரியங்கள் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நல்லா தெரியும். அதனால் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதே போல் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். அவருக்கு சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர், சகல பாடுகள் வழியாகவும் நம்மளை போல நடந்து சென்றவர். நடந்தவர் மாத்திரம் இல்லை, அவர் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு நேற்றைக்கு நடந்து போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவர் எப்போமோ ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு தெரியும், ஐயா இதுக்கு இப்படி தான் சொல்யூஷன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய ஆளுகைக்கு நம்ம விட்டுருவோம்னா அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பார்த்துக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்கு விட்டுட்டோன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆளுகைக்கு விட்டுருவோன்னா, நம்மளை ஒப்பு கொடுத்துருவோன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துருவார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வாயை திறந்து உண்மையா சொல்லுங்க, இயேசுவே நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். எப்படி மேரி அம்மா சீஷர்களை பார்த்து அந்த கானாவூர் கல்யாணத்தில் சொன்னாங்களோ, அவர் சொல்கிறத மாத்திரம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல் அந்த அட்வைஸை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அவர் சொல்கிறத மாத்திரம் செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசுவே நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். ஆமென்.
நான் போற்றிடுவேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், உம்மை போற்றிடுவேன். ஹalleluya 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 பரிசுத்தர் தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவர் மெய்ப்பர் அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சி உள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். மெய்ப்பர் என் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சி அடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை
என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் மனமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 Thank you, Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Kabarandalagadara Mitaraduriyanderere. ஓ, அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் அன்போ அவர் கரமும் அவர் புயமும் கபரதல கரமும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பெலனும் என் கீதமும் மனமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்குள்ள பெட்ரோல் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும்? 98 பெங்களூர்ல 93. சூப்பர்ண்ணே, பைசா கூட கரெக்டாக சொல்லு. 93.61ல ப்ரைஸ் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. என்ன ஆகுது ப்ரைஸ்? என்ன ஆகுது? நான் என்னமோ சயின்ஸ் கொஸ்டினை கேட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. பெட்ரோல் ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுதில்ல, ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய வாஞ்சியும் இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் த ப்ரைஸ் டு பி லெஸ்ஸர் ஸோ தட் நம்ம கன்சம்ஷன் வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து அது இடிக்காதுன்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தோணும். ஆனால் நாளுக்கு நாள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சில பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் அதுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் கரெக்ட் மை செல்ஃப் அண்ட் சே, ஒரு சில பேர் ப்ளேம் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் சர்ச்லேருந்து வரும்போது விஜய் ஒரு காரியத்தை சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், பெட்ரோல் ப்ரைஸ் 800 இருந்தாலும் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு வைராக்கியம் இந்த கவர்மெண்ட் மேலே சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு அது ஒரு வைராக்கியம். ஐ எம் நாட் சேயிங் தட் இஸ் ராங். ஏன்னா தே பிலீவ் தட் இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு நன்மையை தான் செய்யும் அப்படின்றத ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க நிறைய பேர். அதனால தான் அவங்க அவ்வளோ வெறித்தனமாக அந்த கவர்மெண்ட்டை அந்த பார்ட்டியை வந்து ரொம்ப வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல.
நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது இந்த உலக மனுஷனையே அவ்வளோ தூரம் நம்புவாங்கன்னா ஆண்டவரை நம்ம எவ்வளோ நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் கண்ணீர், கொஞ்சம் கவலை வந்தோடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அப்படியே சோர்ந்து போய் ஒரு சில பேர் ஆண்டவரை தூஷிச்சிடுறோம், ஒரு சில பேர் ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுறோம், ஒரு சில பேர் வேதத்தை அப்படியே ஏதாவது ஒரு ஷெல்ஃபில் தூக்கி வச்சு அழகாக பூட்டி வச்சிடுறோம். இல்லை, இனிமேல் நான் சபைக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் எதுவும் அட்டன் பண்ண மாட்டேன், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன்னு யாருக்கு மேலே கோவப்படுறோம்? நம்மளை படைத்த தேவன் மேலே கோவப்படுறோம்ல. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், நீங்கள் கேட்கலன்னு ஒன்று ரொம்ப கோவப்படுறோம். ஆனால் இந்த வேர்ல்ட்லி எக்ஸாம்பிள், நான் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொல்லியும் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி ஆகலை, ஆனால் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நாட்டம் குறையலை. ஏன்னா அந்த கவர்மெண்ட் அவ்வளோ தூரம் நம்புகிறாங்க அவங்க. ஆமென். அந்த கவர்மெண்ட் தான் நம்மளையும் ஆளுகை செய்தில்லை. ஆமென். ஆனால் அதை காட்டிலும் பெரிய கவர்மெண்டான, மேலான கவர்மெண்டான, சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனை நம்ம எவ்வளோ நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடும்போது என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்போதும் உங்களை பாடுவோம், எப்போதும் உங்களை போற்றுவோம். என்ன நடந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, என்னை உயர்த்துகிற தேவன் நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர். நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு விரோதமாக இருக்கும், ஆனால் அதை எனக்கு சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக சகல ஜாதிகளும் எழும்பினாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எனக்கு சாதகமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களையா கர்த்தர் நீர் ஓடி ஒளிய செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நான் எப்போதும் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன், நான் எப்போதும் உங்களை பாடிக்கொண்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, என் ஆண்டவர் தப்பிக்காவிட்டாலும் தப்புவிக்க விட்டாலும் I will still praise my God, I'll still trust my God. நான் என் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, என் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன், என் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சகலவற்றையும் நன்மைக்காக செய்து முடிக்கிறவர், சகலவற்றையும் நன்மைக்காக செய்து முடிக்கிறவர். ஓ, என் தப்பிதங்களை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர், பரிசுத்தர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தேன் நானே. அவர் மீட்பர், என் நேசர், பரிசுத்தர். தாழ்ச்சி அடைகிலேனே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தேன் நானே. ஓ, இன்னொரு முறை சொல்லுங்க. ஓ, அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர், பரிசுத்தர். தாழ்ச்சி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் வாஞ்சித்தேன் நாடிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோபு பக்தன மாதிரி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையா இருப்போம், என்னை கொன்று போட்டாலும் நாங்க உன் மீது நம்பிக்கையா இருப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை கொன்று போட்டாலும் நான் உங்க மீது நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, இயேசுவே, நான் மரிக்கிற நிலைமை வந்தாலும் நான் உங்கள் மீது நம்பிக்கையா இருப்பேன்.
உங்கள் மீது நம்பிக்கையா இருப்பேன். ஹalleluya Hallelujah, 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 hallelujah. oh hallelujah அவர் கரமும் அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்திடும் கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்திடும். சொல்லுங்க. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்திடும் கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்திடும். சேர்ந்து சொல்லுங்க. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்திடும் கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்திடும் அவர் கரமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்திடும். சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்திடும். ஒருவேளை இதுதான் டெட் எண்ட் அப்படின்னு நினைச்சீங்களா? இதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சீங்களா? இதுக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு நினைச்சீங்களா? ஒரு சில காரியங்களுக்கு அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, இனிமே அதில் வழியே இல்லை அப்படின்னு நினைச்சீங்களா? அவருடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரம் இன்னும் குறுகி போகல. அவருடைய கரம் இன்னும் குறுகி போகல. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்வது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே சாஃப்டா பாடுங்க. ஹல்லேலூயா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தரை மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காய் நன்றி. உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி, உங்க வார்த்தைகளுக்காய் நன்றி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆறுதலுக்காய் நன்றி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி, செய்த அற்புதத்திற்காய் நன்றி, கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி அப்பா.
நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவீர், என் தலையை நிமிரச் செய்வீர். ஆமென் சொல்லுங்க. என் தலையை நிமிரச் செய்வீர். என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். தொடர்ந்து பேசுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தோடு கூட இடைப்படுவீராக, வார்த்தை மூலமாய் பேசுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிறு கூட்டமாக நம்ம உட்காந்துருக்கோம். இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறாரு? பெரிய கூட்டமாக மாற்ற போகிறார். அதுதான் உண்மை. கர்த்தர் இயேசுவுக்கு பின்னாடி எவ்வளவோ பேர் போனாங்க. ஆனால் எல்லாரையும் அவர் அப்போஸ்தலர் ஆக்குனாரா? இல்லை. 12 பேரை மட்டும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றினவர் யார்? ஜீசஸ். இதே மாதிரி நம்ம இந்த கொரோனாவால் பயந்துருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, இந்த சிறிய கூட்டத்தை பெருங்கூட்டமாக, ஆசீர்வாதத்தின் கூட்டமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்ம ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, அடியாளை தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அடியாளையும் தேவன் முன்குறித்திருக்கிறீர், தெரிந்தெடுத்தீர். உமது பரிசுத்த பருவத்திலிருந்து எங்களை தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறீர் சுவாமி. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் விலைக்கிரயமாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்களை உமது கிருபையினால் நிலைநிறுத்தி இருக்கிறார் சுவாமி. இந்த சிறிய கூட்டத்தை, இந்த பரிசுத்தமான கூட்டத்தை தேவ ஆவியானவர் பெரும் கூட்டமாக, உமக்கென்று பிரகாசிக்கிற கூட்டமாக மாற்றித்தர வேண்டும் என்று உமது கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரது இருதயங்களும் திறக்கப்படட்டும். ஆவியானவருடைய கிருபையும் பிரசன்னமும் இந்த இடத்தில் உலாவட்டும் சுவாமி. அருமையான 2 சாட்சிகளை கேட்டீர்களப்பா. அதற்காக உமது பாதத்தண்டையில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தர் கொடுத்த சட்டங்கள் என்ன, அந்த சட்டங்களை ஆவியானவர் மூலமாக நம்ம எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல கர்த்தர் கொடுத்த சட்டம் என்ன சட்டம்? அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள். எங்கே கொடுத்தாரு? சீனாய் மலையில் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள், சீனாய் மலையே அதிர்ந்தது. சீனாய் மலையில் அதிரத்தக்க அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் வெளிவந்தது. பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு எக்கால சத்தம், நடுங்கக்கூடிய, மலையே நடுங்கக்கூடிய ஒரு சத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவன் எப்படி எழுதினார்? தன்னுடைய விரலினால் கற்பலைகளில் அக்னிமயமான வார்த்தைகளை எழுதினார். தன்னுடைய விரலினால். எவ்வளோ அதிசயம் பாருங்கள். ஒரு விரலை வச்சு ஒரு கற்பலகையில் எழுத முடியுமா? எழுத முடியும் அப்படின்னு காண்பித்தவர் தான் இயேசு. அவர் தான் கர்த்தர். தேவ ஆவியானவர் கிருபையால் கர்த்தர் தன்னுடைய விரல்களினால் நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளையும் எழுதி கொடுத்தாரு. பக்திமயமான கட்டளைகள். மனுஷர் இந்த கட்டளையின் படி தான் வாழணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கர்த்தர். ஆனால் அந்த சட்டங்கள் 2 பிரிவாக இருக்குது. முதல்ல அந்த 10 கட்டளைகளில் 3 பிரிவு, 4 பிரிவு, 5 பிரிவுலாம் கொடுக்கப்படலை. 4 பிரிவு மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை காட்டுது. அடுத்த 6 பிரிவு மனுஷனுக்கும் உள்ள உறவை காட்டுது. இந்த சட்டங்கள் எல்லாமே மனுஷன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள் தான். அடுத்தால அந்த கற்பலகையை அவர் எரிஞ்சிட்டாரு. மோசே எரிந்து போட்டார். எரிந்து போட்டதுனால கற்பலைகள் உடைஞ்சு போச்சு.
அடுத்தால திரும்ப மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதே போல் கற்பலகைகளை செய்துட்டு சீனாய் மலைக்கு வா. இவர் செய்துட்டு சீனாய் மலைக்கு போகிறாரு. கர்த்தர் தன்னுடைய வாயால் அந்த பிரமாணங்களை சொல்ல 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 மோசே தன்னுடைய புத்தகத்தில் அந்த பிரமாணங்களை எழுதினார். இப்போ அதுக்கு வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராமம் 31:8. முப்பத்தொன்று 18. அதான் மோசேயிட்ட முதல்ல கொடுக்கப்பட்ட கற்பலகைகள். ரெண்டாவது ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? மோசேயிட்ட கொடுத்தாரு. அந்த மோசேயிட்ட கொடுக்கப்பட்டு அந்த கற்பலகைகளில் உள்ள எழுத்துக்களை தன்னுடைய வாயால் அவரை எழுத வச்சு என்ன செய்தார்னா, உபாகமம் 31:26 அதை கர்த்தருடைய உடன்படிக்கையின் பக்கத்தில் அந்த புத்தகத்தை வையின்னு சொன்னார். எங்கே வைக்க சொல்கிறாரு? உடன்படிக்கையினுடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வை. உபாகமம் 31:26. அதான் அவர் முதல்ல தன்னுடைய வரலினால் எழுதினார். திரும்ப அவன் உடைச்சி போட்டதுனால நீனே அந்த கற்பலகையை செய்து கொண்டு வான்னு சொல்லி தன்னுடைய வாயால் அந்த பிரமாணங்களை எழுத வைத்து இவர் எழுதி அந்த புத்தகத்தை எங்கே வைக்க சொல்கிறாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டியினுடைய பக்கத்தில் வைக்க சொல்கிறார். ஆனால் இப்போ நம்ம என்ன பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் நீ இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கட்டளை தான் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் இப்போ இயேசுவினுடைய பிரமாணம் நமக்கு எதை கொடுத்துருக்கு? யாருக்காவது தெரியுமா? இயேசுவினுடைய பிரமாணம் ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:2. யோசுவினுடைய பிரமாணம் ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம், இயேசுவின் பிரமாணம். ஆவியின் பிரமாணங்கிறது குறிச்சிக்கிடுங்க, ரோமர் 8:2 இருக்குது. அன்பின் பிரமாணம் 12:30-31 இருக்குது. ராஜரீக பிரமாணங்கிறது யாக்கோபு 2:8 இருக்குது. இயேசுவின் பிரமாணம் கலாத்தியர் 6:2 இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பிரமாணத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு? ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம், இயேசுவின் பிரமாணம். இந்த பிரமாணத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி நம்மகிட்ட அன்பு கூறுகிறோமோ அதே போல தான் பிறனிடமும் அன்பு கூறு. அதுதான் ராஜரீக பிரமாணம். அப்போ கர்த்தருடைய நியாய பிரமாண கட்டளைக்கும் இயேசுவினுடைய பிரமாணத்தையும் நம்ம இப்போ பார்த்தோம். இதே போல தான் உலக பிரகாரமான சட்டங்களும் கர்த்தருடைய சட்டங்களும் வார்த்தைகளும் எப்படி இருக்கிறதுங்கிறத யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல் 22:18-19 வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல்ல 22:18-19. இந்த வார்த்தைகளில் நம்ம ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அதான் தேவன் சொல்கிறார். நம்ம கூட்டணும்னா இந்த வேதாகமத்தில் உள்ள வாதைகளை நமக்கு கூட்டி போட்டுருவேன்னு சொல்கிறாரு. நம்ம அதை குறைத்தோன்னு சொன்னால் பரிசுத்த நகரத்திற்கும் நமக்கு என்ன செய்வார்? ஜீவ புஸ்தகத்தில் உள்ள நம்மளுடைய பெயரை எடுத்து போடுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வசனத்தில் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு வேண்டாத வார்த்தையை சேர்க்கணும். அப்படிலாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இப்போ
இதை நம்ம ஒரு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பிலாத்து இயேசுவுக்கு என்ன எழுதினார்? கடைசியாக அவரை ஒப்பு கொடுத்து அவருடைய இறுதி சட்டத்தை எழுதுறாரு. நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அவரை நீங்கள் சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு எழுதினார். அவர் நிறைய பிரயாசப்பட்டார். 3 தடவை இவற்றை ஒரு குற்றமும் காணேன்னு சொன்னார். ஆனால் மக்களெல்லாம் பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை பண்ணுன்னு சொன்னதுனால தானே தன்னுடைய கையினால் வாரினால் அடிப்பித்து அவரை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ பிலாத்து யாருன்னு சொன்னால், ரோம அரசாங்கத்தால் ஒரு சிறிய காலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்ட மனிதன் தான் பிலாத்து. அவன் பெரிய ஒரு இது ஆவியில் ஜீவன் உள்ளவனோ அப்படிப்பட்டவனோ அல்ல. ஒரு சிறிய காலத்துக்காக ரோம அரசாங்கத்தால் கவர்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவுக்கு என்ன செய்தான்? சட்டம் எழுதுறான். சட்டம் எழுதி ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க? சிலுவைக்கு கொண்டு போகிறாங்க. சிலுவையில் கொண்டு போய் என்ன எழுதுறாங்க? எடுங்க பார்க்கலாம். யோவான் 19:16. யோவான் 19:16. யோவானே எடுத்து வச்சுக்கிடுங்க. யோவான் 19:16. ம் அவர்கள் உடனே அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி அதை என்ன செய்கிறாரு? தொங்க விட சொல்கிறாரு. என்ன எழுதி தொங்க விட சொல்கிறாரு? இயேசு யூதருடைய ராஜா. ஆனால் இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதினவுடனே ரோமரில் உள்ள பிரதான ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யூதருடைய ராஜான்னு சொன்னதாக நீங்கள் எழுதுங்க, நான் தான் யூதருடைய ராஜா அப்படின்னு இயேசு சொன்னதாக எழுதுங்கன்னு சொல்லி யூதர்கள் உள்ள ஆசாரியர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பிலாத்து என்ன சொல்கிறாருன்னா, எழுதினது இந்த சட்டத்தை நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சிலுவையில் அறையப்பட்டாச்சு, ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு, அவருக்கும் மரணம் சம்பவிச்சாச்சு. திரும்ப அவரால் அந்த மரணத்தை நிறுத்த முடியாமல் ஆக்க முடிந்ததா? அந்த சட்டம் முடியலை. இயேசுவை சிலுவையில் அறையணும், பரபாசை விடுதலை பண்ணணும், இவரை கொல்லணும், அது அவங்களுடைய சட்டம். ஆனால் அந்த சட்டம் செல்லுபடி ஆகலை. கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறிச்சே தவிர அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்துட்டார். அந்த சட்டம் செல்லுபடி ஆகவே இல்லை. அப்போ எழுதினதேன்னு சொன்னாலும் ஒரு சில மாதங்கள், சில வருடங்கள், சில காலங்கள் மட்டுமே இருந்த ஒரு பிலாத்துவால் என்ன செய்ய முடியல? அவருடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியல. இதே மாதிரி தான் சில ராஜாக்களினுடைய சட்டத்தை ஆவிக்குரிய பார்வையில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இயேசுவை நம்ம பார்த்துக்கிடணுங்கிறதுக்காக பார்த்தோம். இப்போ 2வது சில ராஜாக்களினுடைய சட்டத்தை ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம பார்க்கலாம். நேபுகாத் நேச்சார் எல்லாத்துக்கும் தெரியும். தானியேல் எடுத்து வச்சுக்கிடுங்க. தானியேலில் நேபுகாத் நேச்சாருங்கிறவர் ஒரு பெரிய ராஜா. எத்தனையோ ராஜ்யங்களை பிடிச்சி அந்த ராஜ்யத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து தன்னுடைய நாட்டில் நிறைய பொண்ணை சேர்த்து வச்சுருந்தார். அளவில்லாத பொன்கள் அவற்றை இருந்து அந்தால அவருடைய பெருமை என்னன்னா, நம்ம இவ்வளோ பொண்ணு வச்சுருக்கோம், நம்ம ஒரு 60 முழ உயரத்தில் 6 அடி அகலத்தில் தூராய்ங்கிற ஒரு சம பூமியில் ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி ஒரு சட்டத்தை ஏற்றணும்னு நினைச்சார். அதை அமுலாக்குனார். இந்த நேபுகாத் நேச்சார் பெரிய ராஜா, சாதாரண ராஜா இல்லை. 3:1 வாசிங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். 3:1 தானியேல்ல.
பெரிய பொற்சிலையை வச்சுட்டு எல்லா பெரிய பெரிய தலைவர்களை உத்தியோகஸ்தர்களை அழைத்து அந்த பிரதிஷ்டைக்கு வருமாறு அவர் அறிக்கையிடுறாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. 6 விதமான வாத்தியங்கள் ஊதப்படப்படுது. அந்த 6 விதமான வாத்தியங்கள் ஊதப்படும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலை என்ன செய்யணுமா? பணிந்து கொள்ளணும். இதுதான் அதனுடைய சட்டம். அவ்வளோ பெரிய பொற்சிலை. அப்போ அவருக்கு என்ன பெருமைன்னு சொன்னால், நான் நிறுத்தின பொற்சிலையை எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். ஆனால் இவர்களுடைய நிலைமை என்னான்னு கேட்டால், இவர் ஒரு சொப்பனம் கண்டதை அதனுடைய அர்த்தத்தை சொன்னது யார்? தானியேல் தான். திரும்ப ஒரு தரிசனத்தை கண்டதுக்கு அதுக்கும் அர்த்தத்தை சொன்னது தானியேல் தான். ஆனால் அவர் அந்த தானியேல்கிட்ட நான் ஒரு பிரதான இடத்துல வைத்திருந்தாலும் கூட நான் இப்படி பண்ணலாமாங்கிற ஒரு ஆலோசனை கேட்கப்படலை. நம்மளும் இது மாதிரி தான் செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களில் சுய சித்தத்தினால் எடுத்துருந்தோம். இது நல்லா தான் இருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் தான் நல்லா தான் இருக்கும், இந்த வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும், அப்படி எடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இது கர்த்தருக்கு சித்தமா அப்படி நம்ம கேட்டு அதை செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதை செய்யாதேன்னா செய்ய வேண்டாம். கர்த்தர் அங்கே போகாதேன்னா போக வேண்டாம். நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ தூரத்தில் போய் வீடு எடுத்திருக்கீங்க? எதுக்கு இவ்வளோ தூரம்? சிவாஜி நகர்லேருந்து எவ்வளோ தூரம்? அது எவ்வளோ தூரம்? கர்த்தர் எங்கே இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியம். கர்த்தர் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னால் நம்ம போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தது ஒயிட்ஃபீல்டு, இப்போ இருக்கிறது இந்த இடம். அப்போ கர்த்தர் எங்கே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் முக்கியம். அவங்க சொன்னாங்களே இவங்க சொல்கிறாங்களே அதல்ல. அதை நம்ம என்றைக்குமே நினைக்கவும் கூடாது, அதை திங்க் பண்ணவும் கூடாது. அதுதான் முக்கியம். இதே போல தான் இவர் இந்த சட்டத்தை ஏற்றி எல்லாரும் அதை விழுந்து பணிந்து கொள்ள எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. ஆனால் இவர் அழைத்து வந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 பேரும் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்கள். ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள் தான். அவர்களுக்கு சகல அவங்களுடைய சாஸ்திரங்கள் அவர்களுடைய மொழிகள் எல்லாம் படிக்க வச்சு அவங்கள ஞானவான் தெரிஞ்ச பிறகு அந்த ராஜ்யத்தில் அவர் உயர்ந்த இடத்துல வைத்தவர். இப்போ இந்த 3 பேரும் அதற்கு அடிபணியவே இல்லை. ராஜா போட்ட கட்டளையாக இருந்தாலும் இவங்க 3 பேரும் அடிபணியவே இல்லை. இதை பார்த்துக்கிட்டே இருந்த பொறாமை பிடித்த சிலர் ராஜாவிடம் போய், நீங்கள் சிறைப்பிடித்து அழைத்து வந்த அந்த 3 பேரும் நீங்கள் நிறுத்தின சிலையை வணங்கவே இல்லை சொன்ன உடனே ராஜா கடுமையான கோபம் கொண்டாரு. ஆனாலும் அவங்கள அழைத்து, நீங்கள் நான் நிறுத்தின அந்த சிலையை வணங்காதது உண்மையா? இப்பொழுது நீங்கள் அந்த சிலையை நீங்கள் என்ன செய்யணும்? வணங்கணும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்கள் வணங்கலைன்னா உங்களை என்ன செய்வேன்? கண்டிப்பாக அக்னி ஜுவாலைக்குள்ளே தான் போடுவேன். அதுக்கு அவன் கொடுத்த பதில் ஒரு அருமையான பதில் பாருங்கள். இதில் நீங்கள் கேட்கலைன்னா உங்களை தப்பு வைக்கிற தேவன் யார்? எப்படி அறிக்கையிடுதார் பாருங்கள். ஒரு ராஜா, நான் உங்களை அக்னிச்சூளையில் கண்டிப்பாக போட்டுருவேன், ஆனால் நீங்கள் அந்த அக்னிச்சூளைகளில் போட்ட பிறகு உங்களை எந்த தேவன் தப்பிக்க வர்றாரு? சவால் விடுதாரு. சாதாரணமாக இல்லை, சாதாரணமாக பேசலை, ஒரு சவால் விட்டு சொல்கிறாரு. உங்களை யார் தப்பிப்பா? யாருமே தப்பிக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கு அவன் என்ன பதில் சொல்றான்னா, தானியேல் 3:16 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க. நான் ஏன் உங்களுக்கு உத்தரவு சொல்லணும்? அந்த ராஜா கொடுக்கப்பட்ட வேலைக்கு அவன் கணக்கு கொடுக்கணும், ராஜா கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் இவனுடைய வணக்கத்தை பற்றியோ தெய்வ வழிபாடுகளை பற்றியோ அவனுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. நம்ம அப்படி இல்லை. அவன் வேணும்னு நினச்சிக்குவானே, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இவன் நினச்சிக்குவானே, நம்ம இருக்கப்படுற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் நினச்சிக்குவானே, நினைக்கிறோம். அவர் அப்படி நினைக்கலை. உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எவ்வளோ போல்டாக சொல்கிறாரு பாருங்க. உடனே திரும்பவும் அடுத்தால, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, நம்ம வணங்குற தேவன்
நம்ம கும்பிடக்கூடிய தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? தப்பு வைப்பார். இந்த அக்னி ஜுவாலைக்கு தப்பு வைப்பார், கண்டிப்பாக தப்பு வைப்பார். தப்பு வைக்காவிட்டாலும் அடுத்தால திரும்பியும் சொல்கிறான், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். அதை தேவன் விடுவிக்காட்டாலும் கூட எனக்கு பரவாயில்ல, அந்த விடுவிக்காமல் போனால் கூட நான் உன்னுடைய கடவுளை வணங்க மாட்டேன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ஆனால் ராஜா கடும் கோபம் கொண்டு அவர் ராஜாங்கிற ஒரு அதிகாரத்தை காட்டணுங்கிறதுக்காக அந்த அக்னி சோலையை 7 மடங்கு சூடாக்கு. அந்த 7 மடங்கு சூடாக்குனது மட்டுமல்ல, பலசாலியான இராணுவத்தில் உள்ள பலசாலிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த அவனை கயிறுகளால் கட்டி என்ன செய்யணும்? அந்த அக்னி சோலைக்குள்ள போடணும். ஏன்னா மற்றவங்க கயிறு வந்து அருந்து போயிடும், அவங்கள எரிக்காது. இந்த கயிறுன்னு அவங்க எவ்வளவு நெளிச்சாலும் அவங்க திரும்பினாலும் என்ன செய்யாது? அந்த கயிறு அவராது. அவருடைய எண்ணம் அந்த இராணுவ பலசாலிகளின் கயிறை இவங்க என்ன செய்ய முடியாது? அவிழ்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? உள்ள போட்ட அந்த அவங்க யார் கொண்டு போனாங்களோ அக்னி ஜுவாலைக்குள்ள அவங்கள உடனே அக்னி பட்சித்தது. ராஜாவினுடைய எண்ணம் நிறைவேறல. பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. தலைவர்கள் மந்திரிகள் எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் போட்டவங்க எரிந்து போனாங்க. அதுக்குள்ள கட்டி போட்ட 3 பேர் என்ன செய்தாங்க? கட்டுக்கள் மட்டும் அவிழ்க்கப்பட்டு அக்னியில் உலாவுறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு அக்னி குட்ட போட்டப்பட்ட மனிதர்கள் உலாவ முடியுமா? அந்த அக்னி எரியாமல் இருக்குமா? வெறும் கட்டுக்கள் மட்டும் அவிழ்க்கப்படுமா? கட்டுக்கள் மட்டும் எரியப்படுமா? முடியாது. விசுவாசிகளாகிய நமக்கு தேவனை அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட வைராக்கியமாயிருக்கிற நாம் எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை துயரம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை வரட்டும் எரிவுமே தவிர, ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கருவுமே தவிர எரிய மாட்டோம். நம்ம கருகி போவோம், ஆனால் எரிய மாட்டோம். அந்த துன்பத்திலேருந்து விடுவிக்க அந்த ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் நினச்சி வரதை மாற்றி போடுவார். ஆனால் இவங்க நினச்சது மாதிரி இல்லை. ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம 3 பேரெல்லாம் கட்டி போட்டோம், அங்கே 4 பேர் உலாவுறாங்களே. மந்திரிமாரை கூப்பிட்டு கேட்டார், எத்தனை பேர் போட்டோம்? நம்ம 3 தானே போட்டோம். ஆமாம் 3 தான் போட்டோம். அப்போ 4 பேர் உலாவுறாங்களே. அந்த 4வது நபரினுடைய பார்க்கும் பொழுது அவன் தேவகுமாரனை போல இருக்காங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தன்னுடைய தாசனை விடுவித்தார். தூதனை அனுப்புறாரு. தம்முடைய தூதனை அனுப்பி இந்த அக்னி ஜுவாலைக்குள்ள பற்றாதபடி அவர்களை விடுவிக்கணும். அந்த அக்னி ஜுவாலை அவர்களை தாக்காதபடி விடுவிக்கணும். எப்படி தாக்காம இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? பரலோக அக்னியான தேவன் அதுக்குள்ள இறங்கின உடனே இந்த உலக பிரகாரமான அக்னி என்னாச்சு? கூலாயிட்டுது. பரலோக அக்னி இறங்கி அவங்களோட உலாவுது. அப்போ உலக பிரகாரமான அக்னிக்கு அங்கே வேலையே கிடையாது. அது ரொம்ப கூலாயிட்டுது. அதுதான் உண்மை. உலாவுறாங்க. ஒரு அக்னியில் ஹிந்துவில் தீ மிதிக்க வச்சாங்கன்னா அந்த தீயில ஏறினவுடனே ஓடுவாங்க, நடக்க மாட்டாங்க. ஏன்னா தீயினுடைய வெப்பம் தங்காது காலுக்கு, ஓடுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? உலாவுறாங்க. அங்கங்கே நடந்து உலாவிட்டு வர்றாங்க. இவர் பார்க்குறாரு. இந்த அற்புதத்தை பார்த்து எல்லாரும் அப்படி பிரமித்து நிற்கிறாங்க, உலாவுறாங்க. தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலுடைய ஒருவன் அவர்களோடு கூட உலாவினார். உடனே இவர் என்ன செய்தார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ என்பவர்களே வெளியே வாருங்க. யாரை கூப்பிட்டாங்க? 3 பேரை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. உங்களோடு உலாவின தேவனே நீங்களே என் கூட வாங்க. யாருமே கூப்பிடலை. அவங்க மட்டும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்த உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய இதில் வாசிங்க பார்க்கலாம். 27 3வது அதிகாரத்தில் 27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எப்படி பார்த்தாங்களா? அவங்களுக்கு என்னமெல்லாம் சேதம் ஏற்படலை? வீசலை. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?
சேதப்படுத்தாது. நம்ம அக்னிக்குள்ளே போன பிறகு நம்ம ட்ரெஸ் அதுலேருந்து சேதப்படாமல் இருக்குமா? இருக்காது. நம்ம தலைமயிர் என்ன செய்யும்? பொசுங்கிரும். கிட்ட போனாலே பொசுங்கிரும். தலைமயிர் கருகலை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு சேதப்படலை. அவங்க கிட்ட நம்ம அக்னிக்குள்ளே நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் அந்த மனம் நம்மகிட்ட வீசும். அந்த கருகுன மனம், அந்த மனம் வீசலை. ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு ஒரு சட்டத்தை ஏறினாங்க. எந்த சட்டம்? 29வது வசனம் வாசிங்கன்னா 29. போட கடவன். யாராவது தூஷண வார்த்தை யார் கடவுளுக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் கடவுளுக்கு. கர்த்தருக்கு எவ்வளோ பேர் வந்துடுது பாருங்க. அவங்க அக்னி, அவங்களுடைய விசுவாசம் என்னை அக்னி ஜோலைக்கு தப்புவிப்பார். ஏசையா தான் சொன்னார், தப்புவிச்சாரு. உங்கள் தேவன் என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக யாராவது தூஷண வார்த்தை சொன்னால் அவங்க துண்டித்து போட கடவன். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய வீடு என்ன செய்யும்? எருக்களமாக்கப்படும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீடு கூட போயிடும். அடுத்தால இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாருமே இல்லை. எவ்வளோ கிருபை பாருங்க. அப்போ அவருக்கு உணர்த்தப்படுகிற நேரம் அந்த நேரம், அவர் உணர்த்தப்பட்ட நேரம்தான். ரட்சிக்கப்படுகிற தேவன் உன்னை யார் எப்படி சவால் விட்டார்? அவர் உன்னை ரட்சிக்கப்படுற தேவன் யார் பார்ப்போம்? சவால் விட்டார். அந்த சவாலில் தோத்து போனதுனால தான், அந்த சவால் நடக்கலைன்னு தெரிஞ்ச பிறகுதான் ராஜாவே ஒத்துக்கிட்டாரு, அவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் யாருமே இல்லை. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் அவங்க ஒரு ராஜா போட்ட சட்டத்தை அந்த அவங்களுடைய மேலே வீசாதபடி காத்து கொண்ட தேவன் தான் நம் தேவன். அடுத்தால இன்னொரு ராஜா அந்த பார்க்க போகிறோம். தரியு ராஜா எடுங்க, 6th chapter. அதே தானியல்ல 6th chapter. சிக்ஸ்த்து சாப்டரில் தரியு ராஜா இவங்க எப்படிப்பட்டவங்க? தானியேல் எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்ட ராஜா? எப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்ததுனால அவங்க ராஜ்யத்தில் 3 பெரிய பிரதானிகளில் ஒருவனாக தானியேலை பதவி உயர்வு கொடுத்தார். அந்த ராஜ்யம் முழுமைக்கும் ஒரு பெரிய ராஜ்யம். வேதாகமத்தில் பாபிலோன் ராஜ்யம், மேசிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இந்த 4 ராஜ்யத்தை பற்றி தான் மறுபடியும் கூறப்பட்டிருக்கோம். இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா. இப்போ தரியு ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் உள்ள ராஜா. இந்த ராஜாவும் நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் பதவிக்கு வராரு. நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் அவருடைய மகன் பெல்சாசார், அதுக்கப்புறம் இவர் வராரு. இந்த அவ்வளோ பெரிய அந்த ராஜ்யத்துக்கு 3 பிரதானிகளை அமர்த்துறாரு. அந்த 3 பிரதானிகளில் ஒருவன் தான் யாரு? தானியேல். அந்த தானியேல் விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறத நினச்சி எல்லா பொறுப்பையும் ராஜா அவன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதை பார்த்த பொறாமையில் நிறைந்த சிலர் இவனை எப்படியாவது என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம உலகத்துலேயும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அவற்றை ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியவே இல்லை. காரணம் என்னன்னா, தானியேல் எங்கும் உண்மை உள்ளவன். தானியேல் அப்பா யாரு? தானியேல் அம்மா யாரு? கொடுக்கப்படலை. தானியேல் சிறைபிடித்து கொண்டு வந்த மனிதர்களில் ஒருவன், நேபுகாத் நேச்சாரினுடைய வம்சத்தில் உள்ளவன், அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறைப்பிடித்து கொண்டு வரும்பொழுது அங்குள்ள வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. அதில் ஞானம் உள்ளவங்களை செல் பண்ணாங்க. அப்போ இவரை பற்றி வேற ஒன்றுமே கொடுக்கப்படலை. ஆனாலும் அவங்க தந்தையும் தாயும் அவரை நல்லபடியாக வளர்த்ததுனால தான் இவ்வளோ வைராக்கியமாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. நம்மளும் அதுபோல் நம்ம பிள்ளைங்களை வைராக்கியமாக தேவனுக்குள்ளே வளர்க்கணுங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரணும். அந்த தானியேலை தரியு ராஜா விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருப்பதை அறிஞ்சு 3 பிரதானிகளில் பெரியவனாக இருக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுத்துருந்தாரு. இதனால் பொறாமைப்பட்ட ஜனங்கள் அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்க தேடி குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவனை நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அதனால் தரியூர் ராஜாட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாவே நம்ம ஒரு சட்டம் இயற்றலாம். அந்த சட்டம் என்ன சட்டம்னா, 6வது அதிகாரம் 7வது வசனம், 6:7. எவனாகிலும் இந்த ஆலோசனையை போய் எத்தனை நாள் வர, 30 நாள் வர ராஜாவாகிய உம்மை தவிர யார்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் குறித்தும் விண்ணப்பம் பண்ணவே கூடாது. உம்மட்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும். அவ்வளோ தெளிவாக போய் ராஜாட்ட சொல்லிட்டாங்க. ராஜாவும் அவர் ரொம்ப நல்ல ராஜான்னு சொல்லி சரித்திரம் கூறுது, தரியூர் ராஜா நல்ல ராஜான்னு. ஆனால் இந்த தரியூர் ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளை தேவனாக ஆக்கிட்டாங்களே, நம்மளை தவிர யார்ட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இங்கிற பெருமையில் அவர் சரின்னு சொல்லி கையெழுத்து விட்டார். கையெழுத்திட்டு இவங்க அதுக்கு எந்தனால இதை முகாந்திரம் தேடலாம், ஏன்னா இவன் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரன் தெரிந்ததுனால அவனுக்கு அந்த ஒரு அதில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி ராஜாட்ட போய், நீங்கள் பிடித்து வந்த அந்த மனிதன் என்ன செய்தார், உமக்கு விரோதமாக எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து வச்சு மேல் மாடிக்கு போய் ஜன்னலை திறந்து அவருடைய தேவனை நோக்கி என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ராஜா பார்க்குறாரு. சாயங்காலம் வர இவனை எப்படி தப்பு வைக்கலாம், அவருக்கு தெரியும் இவன் தேவாவி உள்ள மனுஷன் சொல்லி, இவரை எப்படி தப்பு வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேதிய பெர்சிய சட்டத்தை போட்ட சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. ராஜாவால் ஒன்று செய்ய முடியல. உடனே போய் ஒரு வார்த்தை சொல்லி அவர்கிட்ட 16வது வசனத்தில் ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன தெரியுது, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒருவன் தான் தானியேல். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அவனை சிங்க கோயிலை போட்டாங்க. அவன் சிங்க கோயிலை போய் படுத்து சிங்கத்துக்கு மேலே தூங்கிட்டு இருக்கான். அது இவருக்கு தெரியாது. இவர் ராத்திரி முழுவதும், ஒரு ராஜா தூங்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, கீத வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. அந்த கீத வாத்தியங்கள்லாம் வாசித்த பிறகு தான் ராஜா தூங்குவார். ஆனால் அன்னைக்கு என்ன செய்தார், எனக்கு கீத வாத்தியங்கள்லாம் வேண்டாம். அவர் மனம் கலங்கிட்டு எனக்கு கீத வாத்தியங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் படுக்க தூக்கம் வராமல் புரண்டு அதிகாலை வேளையில் ராஜாவே அந்த சிங்கக்குபியை நோக்கி ஓடுதார், தீவிரமாக ஓடுதார். அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கலக்கம், என்ன நடந்தது, தானியேலுக்கு என்ன நடந்தது தெரியலையே. அதிகாலை வேளையில் போகிறாரு. போய் கெபிக்கு கிட்ட போய் 20வது வசனம் வாசிங்கன்னா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. அதுலேயும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நம்ம இது மாதிரி மற்றவங்கிட்ட பேர் வாங்குறோமா, ஒரு நாள் கூட மறக்காமல் நம்ம ஜெபிக்கிறோமா, மற்றவர்களை பழி சொல்லாமல் இருக்கிறோமா, மற்றவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு இருக்கிறோமா, நினச்சி பார்க்கணும். அவன் எப்படி பேர் எடுக்கிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிச்சாரா. முதல்ல தப்புவிப்பான்னு சொல்லிட்டான், இப்போ தப்புவித்தாரா. உடனே அவன் என்ன சொல்கிறான், என்ன பதில் சொல்கிறான்னா, ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு எதுவும் செய்ததும் கிடையாது, அதே போல கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நம்மகிட்ட என்ன குற்றம் இருக்கு யோசிச்சு பாருங்க. குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்றாரு. பைபிளில் யோசேப்பிட்ட ஒரு குற்றமும் பார்க்க முடியல, சொல்லப்படலை, ஒரு குற்றமும் செய்யாதவன். அதே மாதிரி தான் தானியேலும், ஒரு குற்றமும் அவன்கிட்ட காணப்படலை.
அவன் அறிக்கையிடுதான், கர்த்தாவே, கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு குற்றமும் செய்யலை, ராஜாவாகிய உம்முடைய கைக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யலை. அதனால தான் என்ன செய்தார் ஆண்டவர், தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அதுக்கும் கூட நிறைய வந்துட்டுருக்கு கூகுளில் நெட்டில்னா அது கிளை சிங்கமாக இருக்கும். அதனால தான் அது பண்ணியிருக்காது. அந்த கிளை சிங்கத்துக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். அவன் ஆண்டவர் தப்புவிச்சாரு அப்படின்னு சொல்லி உடனே ராஜா கூப்பிட்டு அந்த தானியலை சிங்கக்கபிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கக்கபிலேருந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு. ஒரு நகை கீறல் கூட அவனுக்கு காணப்படலை. ஒரு கீறல் கூட அவன்கிட்ட இல்லை. சிங்கம் என்ன செய்யும், எப்படி இருக்கும் அதுகளுடைய நகம், ஒன்றுமே அவன்கிட்ட காணப்படலை. ராஜா கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தரியு ராஜா, தானியேல் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷனோ என்றால் 24:24 ராஜா கொண்டு வர சொல்லி அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அப்போ கிளச்சிங்க அவனை மாத்திரம் தின்னுது. சிங்கம் ஒன்றுக்குமே சாப்பிட்றதுக்கு இல்லாத சக்தி இல்லாத ஒரு சிங்கமாக இருந்தால் இவங்க போட்ட அவன் பொண்டாட்டி அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுதே. அப்போ ஆண்டவருடைய தண்டனை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்ட அவன் ஒரு நகைக்கீரல் கூட இல்லாமல் வெளியில் வரான். ஆனால் அவனுக்கு எதிராக குற்றம் சொல்லி பொறாமையில் போட்டவங்க என்ன செய்தாங்க, அடியில் போட்டாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன, யாருக்கும் பொறாமப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்குமானா தானியேலை போல குற்றமற்றவனாக உண்மை உள்ளவனாக நம்ம 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். இவங்க கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், இவங்க கிறிஸ்டின்ஸு, இவங்க பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, குற்றம் சொல்ல மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரை நம்ம வாங்க நினைக்கணும். குற்றமற்றவன் தானியேல். அடுத்தால் அவர் என்ன சொல்கிறாரு, அருமையாக அவர் சொல்கிறாரு, தேவன் இவங்க என் ராஜ்ய 26 யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும். நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் நடுங்கி பயப்பட மாட்டோங்க. ஆனால் ராஜா தரியு ராஜா மேதிய பெர்சிய ராஜா சொல்கிறாரு, கர்த்தருக்கு என்ன செய்யணும், தானியேலின் தேவனுக்கு நடுங்கி பயப்படணும் இன்னும் தீர்மானம் போடுறாரு. அவர் ஜீவனுள்ள தேவன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவருடைய ராஜ்யம் அழியவே அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எவ்வளோ அருமையாக சாட்சி கொடுக்க வைத்தார் பாருங்க. அவர் சொன்னார், நேபுகாத் நேச்சார் சொன்னார், அவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் யாருமே இல்லை. யாராவது அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொன்னால் அவங்களுடைய எருக்களமாக்கப்படும் அவங்களுடைய வீடு. ஆனால் துண்டிக்கப்படுவார்கள், எருக்களமாக்கப்படுவார்கள் சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்படிப்பட்ட ராஜா, அவருடைய கர்த்தத்துவம் எப்படி இருக்கும், அவருடைய ராஜ்யம் நிலைந்திருக்கும். எவ்வளோ அருமையாக சாட்சி சொல்ல வைத்தவர் தான் நம்ம கர்த்தர். இதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு அருமையான ஒரு கதையை நான் வாசித்து பார்த்தேன். அதில் ஒரு குரு ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் என்ன பண்ணுவார்னா, ராஜ பதவியை ஏற்கிறதுக்கு முன்னாடி அந்த குருவிட்ட போய் பயிற்சி பெறுவதற்கு அனுப்புவாங்க. அதே போல் அவங்க பயிற்சி பெறுவதற்கு அனுப்பப்பட்ட அந்த குரு வயசாயிட்டது. அவர் ஒன்றுமே ஏர்ன் பண்ணலை. என்ன பண்ணார்னா, தன்னுடைய மகனுக்கு வேலை இல்லாத நேரத்தில் நான் பயிற்சி கொடுத்த பக்கத்தில் உள்ள அந்த ராஜாட்ட போய் நீ வேலை கேளு, அவர் உனக்கு தருவாருன்னு சொல்லி தன்னுடைய மகனை அந்த ராஜாட்ட அனுப்புகிறாரு. என்ன கொடுத்து அனுப்புகிறாருன்னா, ஒரு பழைய ஒரு துணியில் கட்டப்பட்ட ஒரு பொட்டலத்தை, ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புகிறாரு. இவனுக்கு ஒரு ஆதங்கம், நமக்கு அப்பா ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, அது மட்டும் இல்லை, சேர்த்து வைக்காது மட்டும் இல்லை, இப்போது ஒரு அழுக்கு பொட்டலத்தை கொடுத்து அனுப்புகிறாரு, அழுக்கு மூட்டையை கொடுத்து அனுப்புகிறாரு. அது ராஜாட்ட போய் நான் எப்படி கொடுக்க முடியும் நினச்சிட்டு ஆதங்கத்தில் போய் திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்கும் பொழுது அதில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரம்பு இருக்குது, ஒரு மர வாள், சேதமான ஒரு மர வாள் இருக்குது. அந்த மர வாழை அதையும் பார்த்தோன்னா, ஐயோ இது எதுக்கு வச்சுருக்காரு சொல்லிட்டு அடுத்தால பார்க்குறான். பிஞ்சு நஞ்சு போன ஒரு காவி துணி அதில் இருக்குது.
இதை ராஜா பார்த்தா நம்மளை காரி துப்பிடுவார். ஒன்றுமே சொல்லாமல் அந்த மூட்டையை திரும்ப கட்டிட்டு, அவன் நல்ல ஒரு சிற்பி, நல்ல ஒரு படம் வரையக்கூடியவன். ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு போனான். அங்கே உள்ள ஒரு மரத்துண்டை எடுத்துட்டு அந்த ராஜாவினுடைய சிம்பலான புறாவை வரைஞ்சி, அதாவது ஆண்டவருடைய ராஜாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது, அதை கொடுத்து விட்டான். ராஜா அதை திருப்பி அனுப்பிட்டார். ரெண்டாவது என்ன பண்ணான், இலையினாலையும் சருகுகளினாலையும் வீட்டை பண்ணி சின்ன ஒரு வீடை பண்ணி கொடுத்து விட்டான். ராஜா அதை கைனால் கசக்கி அனுப்பிட்டாரு. இவனுக்கு தாங்க முடியல. நம்ம அப்பா இதெல்லாம் அவன்கிட்ட வேலை தருவாருன்னு சொன்னாங்க, நம்ம கொடுத்து விட்ட ஒன்றையுமே அவர் வாங்கலையே, சரி இந்த சங்கிலியாவது கொடுத்து விடுவோம். சங்கிலியை கொடுத்து விட்டாரு. ராஜா பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. இவனுக்கு தாங்க முடியல. கோவத்தில் அப்பா கொடுத்து விட்ட அந்த மூட்டையை கொடுத்து அனுப்புவோன்னு அந்த மூட்டையை கொடுத்து விட்டாரு. அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த மூட்டையை கொடுத்த உடனே ராஜாவே வெளியில் ஏன்பா இவ்வளோ டிலே பண்ண, இவ்வளோ நேரம் நீ ஏன் காலதாமதம் பண்ணனேன்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போனார். நான் சொல்கிறேன் கேளு, உங்கள் அப்பா அடிக்கவே மாட்டார். இந்த பெரம்பை அடிக்கும் பொழுது சீக்கிரமாக கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அடிப்பார். அதனால தான் நான் சீக்கிரமாக கற்றுக்கொண்டேன். இந்த மரவாளியில் பயிற்சி பெற்றதுனால தான் இப்போ அந்நிய தேசங்களுக்கு என்னால் படையெடுத்து போக முடிஞ்சது. அதுதான் அந்த மரவாள். அந்த பிஞ்சு போன அந்த சிவப்பு வஸ்திரம் எதுக்குன்னா, நான் ஒரு நாள் குழிக்குள்ளே விழுந்துட்டேன், உங்கள் அப்பா இதை வச்சு தான் என்னை தூக்கி விட்டார். நீ காலதாமதம் பண்ணிட்டியப்பா, இவ்வளோ கொடுத்து விட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டியே, முதல்ல எனக்கு கொடுத்துருந்தா உனக்கு அப்போமே நான் வேலை போட்டு கொடுத்துருப்பேனே, உயர்ந்த அதிகாரியாக மாற்றினாரு. இதே மாதிரி தான் நீங்களும் காலதாமதம் பண்ணாதீங்க. இயேசுவின் வருகை சமீபம். எப்போ வரும்னு தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நடந்தேறி கொண்டே இருக்குது. நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு கர்த்தர்ட்ட போகலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு வேண்டுதல் பண்ணலாம், நாளைக்கு ஆத்மாதயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. காலதாமதம் பண்ண 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 நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலேருந்து நீக்கப்பட போகுங்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தால மூணாவது ஒரு விஷயம், பார்வோன் எழுதிய சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். யாத்ராமம் 1:16-22. யாத்ராமம் 1:16. இருபத்தி ரெண்டில் முதல்ல என்ன கட்டளை கொடுத்தான்? ஏன் இந்த கட்டளை கொடுத்தான்னா, ஒரு ஆண் மகன் இந்த எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு போயிட்டா நமக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆட்களே இருக்காது. அதனால ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சங்காரம் பண்ணணும், கொன்று போடணுங்கிற எண்ணத்தில் தான் மருத்துவச்சிகளுக்கு அந்த உத்தரவு போட்டான். அந்த உத்தரவின்படி என்ன சொல்கிறான்னா, 1:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். அந்த சட்டத்தை போட்டதுக்கு மருத்துவச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். ஆனால் மருத்துவச்சிகள் 21 வாசிங்கன்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பம் தழைக்கும்படி செய்தார். அப்போ அந்த மருத்துவச்சிகளுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது. அதை அந்த பிள்ளைங்களை கொல்லாமல் காப்பாற்றினாங்க. அதனால தான் இந்த மோசே என்பவன் எங்கு வளர்க்கப்பட்டான்? தாய் ஒளித்து வைத்து ஒரு பேழைக்குள் வைத்து அந்த இதை தண்ணியில் நதியில் மிதக்க விட்டுறதா. கர்த்தர் தாய் மிதக்க விடுகிறவரை அந்த பிள்ளைய யார் கண்ணிலையும் படாமல் காப்பாற்றினவர் தேவன். நதிக்குள்ளே விடும் பொழுது அந்த பேழையில் ஓட்டை வராமல், அந்த தண்ணி உள்ளே ஏறாமல் காப்பாற்றினவர் கர்த்தர். அந்த நேரத்தில் பார்வோனுடைய சகோதரி அங்கே குளிக்க வரவும்
அந்த நேரத்தில் அவள் அந்த குழந்தைய பார்க்கவும் அவள் தானே தூக்கிட்டு போய் அரண்மனையில் வளர்க்கக்கூடிய கிருபையை கொடுத்தது யார்? கர்த்தர். அது மட்டுமல்லாமல் அந்த தாயே கூட்டி வந்து அவனுக்கு பால் கொடுக்கும்படி அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் மோசே. வில்வித்தையில் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேரக்கூடிய அளவுக்கு வளர்க்கப்பட்டது மோசே. என்ன சட்டம் போட்டான்? என்ன சட்டம் போட்டான்? பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும். ஆனால் கொன்று போட அவனால் முடிஞ்சுதா? முடியலை. அவன் வாலிபனாக வளர்ந்து எங்கே? அரண்மனையில் வளர்க்கப்படுதான். கடைசியில் அவர் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னா, நீ பார்வோனுக்கு தேவனாக இருப்ப. முட்செடியில் காட்சியளித்து ஆண்டவர் அவனை கொண்டு போய் அத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய கிருபையை கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்வோனுக்கு தேவனாக இருப்ப, ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான். அப்போ ஜனங்கள்கிட்ட பேசுனது யாரு? ஆரோன். பார்வோன்கிட்ட பேசுனது யாரு? மோசே. அப்போ பார்வோன் தான் இவனை அழிக்கணும்னு சட்டத்தை போட்டான். ஆனால் அதே பார்வோன்கிட்ட போய் இவன் பேசக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. நீ இப்படி வணங்கலைன்னா நீ இப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணலைன்னா கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு. எவ்வளோ கிருபையாக கொடுத்தாரு பாருங்க. அந்த சட்டம் செல்லுபடி ஆகலை. நேபுகாத் நேச்சார் போட்ட சட்டம் ஆபேத் நேகோ மேஷாக்குக்கு செல்லுபடி ஆகலை. அக்னி சூளையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கர்த்தரை ரட்சிக்கத்தக்க தேவன் வாயால் அறிக்கையிட்டாரு. அதே போல் தரியு ராஜா தானியேலை சிங்கங்களின் கீழ்க்குள்ளே போட்டார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், வாயினால் அறிக்கையிட்டார். அதே போல் பார்வோன் மோசே இல்லை எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கு சட்டம் போட்டான். ஆனால் மோசே தேவனால் முன்குறிக்கப்பட்டு பிறந்த மகனானதுனால நதியில் போடப்பட்ட பொழுதும் தேவன் அவனை காப்பாற்றி அரண்மனையில் வளர்க்கப்பட்டு எகிப்தின் ஜனங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிருபை கொடுத்தவர் நம் தேவன். அதனால்தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் ஆல் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் கிடைக்கல? எவ்வளவு ஜெபிக்கிறேன், அதுக்கு ஏன் நமக்கு பதில் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட இருக்குது. அந்த குறையை நம்ம நிவர்த்தி ஆக்கணும்னா நிச்சயமாக கர்த்தர் விடை கொடுப்பாரு. அந்த குறை என்ன கண்டுபிடிக்கணும், அந்த தவறு என்ன கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படும். ஆனால் அவர் மோசேக்கு கொடுக்கப்பட்ட பேழையில் மோசே மட்டும்தான் இருந்தான். நோவாவுக்கு அனுப்பப்பட்ட பேழையில் நோவாவும் அவனுடைய குடும்பமும் தான் இருந்தது. ஆனால் இப்போ கிறிஸ்துவாகிய பேழையில் யார் இருப்பாங்க? கர்த்தரை விசுவாசித்து பின்பற்றி அவரை பற்றி கொண்டிருக்கிற அனைவரும் உள்ளே பிரவேசிக்கும்படி அந்த வாசலை திறந்து வைக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு. இப்போ வெங்கட் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கார். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, உம்முடைய பாதத்தண்டையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உலக பிரகாரமான சட்டங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அவைகளை நாங்கள் பின்பற்றாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, தேவாவியானவரே, அக்னி சூளையிலிருந்து காப்பாற்றினவர் நீர், சிங்க கோயிலிருந்து காப்பாற்றினவர் நீர் சுவாமி. கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர், எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Amen. ஆமென். God is good always, and He has a very clear purpose in our lives. தேவன் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை குறித்து ஒரு தெளிவான நோக்கத்தை உடையவராய் இருக்கிறார். Before getting into the prayer, நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக I just want to share
single one verse and just get into the prayer. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துவிட்டு நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். Psalms 31 verse 15. சங்கீதம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15வது வசனம். The word says, my times are in your hands. இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. My times are in your hands. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. At times, at times we feel, Lord, why there's a delay in my life? நாம் பல நேரங்களில் இப்படியாக நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தாமதமாய் காரியங்கள் நடக்கிறது? We expect certain things to happen in our lives. அவர் நம்முடைய வாழ்வில் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Could be a marriage. ஒரு திருமண காரியமாக இருக்கலாம். Could be, getting a job. ஒரு வேலை கிடைப்பதாக இருக்கலாம். Could be a salvation of someone in your family. உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருவருடைய ரட்சிப்பிற்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். Could be, a healing. ஒரு சுகத்திற்காக, குணமாகுதல் அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். Could be, you're praying for some deliverance. ஒரு விடுதலைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். Could be something, a blessing, or you're waiting for the Lord's promise to get fulfilled. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நீங்க ஒருவேளை காத்து கொண்டிருக்கலாம். You might be praying unto God and expecting something to happen immediately. நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு அது உடனடியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். And we expect things to happen immediately, instantaneously. நாம் அந்த காரியங்கள் உடனடியாக அப்படி நொடி பொழுதுல நடக்கணும்னு நாம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். Some people claim, I have faith on God. சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், எனக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, I'm praying in faith to God. நான் விசுவாசத்துடனே கூட தான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். Then why things are not happening? ஆனாலும் ஏன் எனக்கு காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது? Why there's a delay? ஏன் அவ்வளவு கால தாமதமாகிக் கொண்டிருக்கிறது? Is there any problem in my prayer? என்னுடைய ஜெபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? Is there any deficiency in my faith? என்னுடைய விசுவாசத்தில் ஏதாகிலும் குறைவு இருக்கிறதா? Is there any, problem in what I desire for? நான் விரும்பி வேண்டிக் கொள்ளுகிற அந்த காரியத்தில் ஏதாகிலும் தவறு இருக்கிறதா? But why delay? ஏன் இந்த தாமதம்? We lose the patience. நாம் நம்முடைய பொறுமையை இழந்து போகிறோம். At times people say, everyone, all my friends has got the job, but I haven't received a job. பல நேரங்கள் நம்ம சொல்லுகிறோம், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு மட்டும் இன்னும் வேலையே கிடைக்கல. At times in India we face a problem. Every relatives have built their own house, got into their own house, but still I am staying in a rented house. நாம இந்தியாவில் எப்படியா சொல்லுகிறோம், அதிகமாக என்னுடைய எல்லா உறவினர்களும் சொந்த வீடு கட்டி சுகமா இருக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிறோம். Everybody who has got married has got a child, but still I'm yet to receive a child. என்னுடைய எல்லாருக்கும் திருமணமாகி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இன்னும் தனிமையில இருக்கிறேன். Everybody are blessed, but only I am in this normal way. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள், நான் மட்டும்தான் இப்படியாக இருக்கிறேன். Your life is not the same like the others' life. உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுடைய வாழ்வை போன்ற ஒரே மாதிரியான வாழ்வு அல்ல. You are not the same like others. நீங்க அவங்கள போல ஒரே மாதிரியாக இல்ல. God has not created you as the same like others. மற்றவர்களை போல அதே விதமாக உங்களை தேவன் உண்டாக்கவில்லை. If you turn to someone and say you look different. நீங்க பக்கத்துல யாரையாவது பார்த்து சொல்லுங்க, நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. At times even twins, if you see twins, they look similar. பல நேரங்களில் இந்த இரட்டையாக பிறந்தவர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பார்கள். Only the parents will be able to identify them. அவங்களுடைய பெற்றோர்களால மட்டும்தான் அவங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். If you are looking them for the first time, you have to watch them so keenly to understand the difference.
நீங்க முதல் முறையாக அவர்களை பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமா ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், அவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கான்னு. They might look similar, but the God's plan in both of their lives are different. அவர்கள் பார்ப்பதற்கு ஒரே விதமாக இருந்தாலும் அவர்களை குறித்து தேவ திட்டம் அவர்கள் இருவருக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். So God asked me to say unto you this evening, ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களிடத்துல சொல்ல சொன்ன காரியம், don't get weary because of the delay in your life. உங்கள் வாழ்வில் ஏற்படுகிற தாமதத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். If there is a delay in your life, that means to say we are well in the Lord's hands. உங்க வாழ்க்கையில ஏதாகிலும் தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா நீங்க ஆண்டவருடைய கையில ரொம்ப அழகாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். We lose the patience. நாம பொறுமையை இழந்து போகிறோம். We get frustrated. நாம ரொம்ப உறுதியற்ற நிலைக்கு போகிறோம். We get irritated and get anger. நாம ரொம்ப எரிச்சல் அடைந்து கோபப்படுகிறோம். Because we don't get the things in the time we expect. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிற அந்த காலகட்டத்திலே நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் நடக்கிறதில்லை. But Bible says, ஆனால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, God does beautiful, created everything beautifully in its time. தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். In its time. அந்த அதனதன் காலத்தில் There is a time in your life for your deliverance. உங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டிய விடுதலைக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. There is a time in your life that God has set to build you. உங்களை கட்டி எழுப்புவதற்கு என்று தேவன் ஒரு காலகட்டத்தை நியமித்திருக்கிறார். There is a time in your life God has set to elevate you. உங்க வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தை உங்களை உயர்த்துவதற்கென்று நியமித்திருக்கிறார். There is a time God has set in your life to bless you. உங்க வாழ்வில் ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார். God has set time in a life for everything. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லாவற்றை குறித்தும் தேவன் ஒவ்வொரு காலத்தை நியமித்திருக்கிறார். You might think that you are working by your own wisdom. நீங்க நினைக்கலாம் நீங்க உங்களுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தி நீங்க செயல்படுகிறீர்கள் என்று. But truly speaking, ஆனால் உண்மையை சொல்லப்போனால் we are not doing anything by our own. நாம் எதையுமே நாமாக செய்கிறது இல்லை. It's nothing we are doing by our own wisdom or intellect. நம்முடைய ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு நாம் எதையுமே செய்கிறது இல்லை. God has predestined everything. தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். And we are just doing on its time as God has predestined. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அது அவர் என்ன முன்குறித்திருக்கிறாரோ அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் நாம கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. How many of us could say that I love the God's time? எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும் எனக்கு தேவனுடைய நேரத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன்? Amen. ஹalleluya. In my own spiritual life experience, என்னுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்திலே I always rejoice in one thing. நான் எப்பொழுதும் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவேன். When I pray about certain thing, when there is a delay, நான் ஒரு சில காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு தாமதம் அதில் காணப்படுமானால் I cherish in the spirit, நான் ஆவியிலே மிகவும் களி கூறுவேன். because I know that God is going to give me the best. எனக்கு நன்றாக தெரியும் தேவன் எனக்கு மிகச்சிறந்ததை தான் தரப்போகிறார் என்று. God is going to give the best. மிகச்சிறந்த ஒரு காரியத்தை தான் எனக்கு தருவார் என்று எனக்கு Hallelujah. உறுதியாக தெரியும். In our own worldly desires, நம்முடைய சொந்த உலக பிரகாரமான ஆசைகளிலே when we strive to do something on our own, by our own strength, நம்முடைய சுய பலத்தை கொண்டு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்படுவோம். at times the pressure comes from your own family. ஒரு சில நேரங்களில் நம்முடைய அழுத்தம் என்பது நம்ம சொந்த குடும்பத்திலிருந்தே மிகப்பெரிய அழுத்தம் வரும். At times from your worldly pleasure, from the world which you are living into,
You know, there is a world pressure which comes. பல நேரங்களிலே நாம் இருக்கிற இந்த உலகத்தின் மக்கள் மத்தியிலிருந்து அதிகப்படியான அழுத்தங்கள் நமக்கு வரும். The pressure might come through anyone, by your relatives, by your friends, through anyone. உங்களுக்கான அழுத்தம் என்பது உங்களுக்கு யாரிடத்துல இருந்து வேண்டுமானாலும் வரும். உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், எப்படி யாரிடத்துல இருந்து வேண்டுமானாலும் அழுத்தம் வரலாம். But we should not be desperate giving up to the worldly, pressure. நாம் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வரும்போது அந்த அழுத்தத்திற்கு விட்டு கொடுப்பதற்கு ரொம்ப வேகமா இறங்கிடக்கூடாது. Let the world say whatever they want. இந்த உலகம் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போகட்டும். You know, when you have the faith in you telling, my God has the time for this. நீங்க உங்களுக்குள்ளே உறுதியாக சொல்ல வேண்டும், என் தேவனுக்கு நிச்சயமா அவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். If you have the faith in the Lord and his time, உங்களுக்கு அவருடைய நேரத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருந்தால், you will not yield to any pressure. நீங்க உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு அழுத்தத்திற்கும் நீங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க. Even if the tsunami hits you, you will be peaceful. ஒரு சுனாமியே உங்க மேல அடிச்சா கூட நீங்க கலங்க மாட்டீங்க, சமாதானத்தோட Even if the இருப்பீங்க. entire family, entire relative, entire world, everybody joins and exerts pressure also, nothing will shake you. முழு உலகமும் முழு குடும்பமும் எல்லாம் சேர்ந்து உங்களை போட்டு ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கினா கூட உங்களுக்குள்ள எந்த ஒரு சமாதான கேடும் வராது. You have faith on God and his timing. ஆகவே தேவன் மீதும் அவருடைய காலத்தின் மீதும் நீங்கள் முழுமையான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வைக்க When there is a delay, ஒரு தாமதம் ஏற்படும் பொழுது God is preparing you. தேவன் உங்களை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். Get prepared. தயவு செய்து ஆயத்தமாகுங்கள். Don't mess up the time by getting irritated and frustrated and cribbing and complaining. அப்படி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை முறுமுறுக்கிறதுலையும் நீங்க சோர்ந்து போகிறது, எரிச்சல் அடைகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலம் அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். If you do that, it will only get delayed further. நீங்க அப்படி செய்ய போகும்போது அந்த காரியம் இன்னும் அதிகப்படியான தாமதத்திற்குள்ளாகும். It will still go on. The delay, the time will still get delayed. அந்த தாமதம் என்பது இன்னும் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும். Why? ஏன்? You are still not prepared. நீங்க இன்னமும் ஆயத்தமாகவில்லை. God wants to prepare you first and then give you. தேவன் முதலாவது உங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறார். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. But God says, தேவன் சொல்லுகிறார், this year, இந்த ஆண்டு the Lord is going to give all the desires and prayers and supplications which you were asking unto God for a long time. இந்த ஆண்டு நீங்கள் வேண்டி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா ஆசைகள், உங்க விண்ணப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். The God says, I shall prepare my children. தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய பிள்ளைகளை ஆயத்தமாக்குவேன். I shall prepare them. நான் அவர்களை ஆயத்தமாக்குவேன். Tell them to hold unto faith in me, to wait for my timing. என்னுடைய நேரத்திற்காக அவர்கள் காத்திருக்கும்படியாக அந்த விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு நிற்க சொல்லு என்று தேவன் சொல்லுகிறார். Don't run by the worldly pressure. இந்த உலகம் கொடுக்கிற மன அழுத்தத்தினால நீங்க அதை வச்சு ஓடாதீங்க. Don't run behind the worldly blessings. உலக ஆசீர்வாதங்களின் பின்பதாக நீங்க ரொம்ப முனைப்புடன் ஓடாதீங்க. You know that's all vanity. அவைகள் எல்லாம் மாயையா இருக்கிறது. If God has predestined something in your life, you shall receive it. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன் குறித்தா நிச்சயமா நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. Wait in the presence of God. தேவ சமூகத்திலே காத்திருங்கள். Have peace. சமாதானத்தோடு இருங்கள். And tell unto him, Lord, I know that everything shall happen in my life in your timing. தேவனிடத்தில் விதமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய நேரத்திலே இது எல்லாம் சரியா எனக்கு நடக்கும். Have your way in my life, Lord. உங்களுடைய வழியை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நடத்துங்க, காண்பீங்கன்னு Have சொல்லுங்க. your way in my life, Lord. உங்க வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Promotion gets delayed. உங்களுடைய உயர்வு தாமதப்படலாம்.
You know, if to get a job, it is getting delayed. உங்களுக்கு ஒரு வேலை வேண்டுமென்றால் அந்த வேலை ரொம்ப தாமதமாகி கொண்டிருக்கிறது. Marriage, if it is getting delayed. உங்க திருமணம் தாமதமாகலாம். It could be anything. If it is getting delayed, don't get, upset, discouraged, depressed. உங்களுக்கு அந்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு தாமதமாகும் போது நீங்க ரொம்ப சோர்ந்து போய் எரிச்சலாகி மனமுடைந்து போக வேண்டாம். Hold on to the faith. உங்களுடைய விசுவாசத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Sit in the Lord's presence. தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். Ask him. அவரிடத்துல கேளுங்கள். Lord, ஆண்டவரே, I believe in your timing. நான் உம்முடைய காலத்திலே நம்பிக்கை உடையவளாய் இருக்கிறேன். Prepare me, Lord, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. as you want me to be. நீர் எப்படி விரும்புகிறீரோ அப்படியாய் என்னை உருவாக்குவீராக. As you want me to be. நீங்க எப்படி நான் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ. I am not seeking according to my desires. நான் என்னுடைய ஆசையின்படி நான் தேட விரும்பவில்லை. If it is thy will, Lord, உங்களுடைய சுத்தமா இருந்தால், if it is thy purpose, Lord, உங்களுடைய நோக்கமா அதுவாக இருந்தால், help me to have it in your timing. அதை உங்களுடைய நேரத்துல நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Did you hear me? எனக்கு நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? Help me to receive it in your timing, Lord. அவைகளை உம்முடைய நேரத்திலே உம்முடைய காலத்திலே பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. Help me to receive it in your timing. உங்களுடைய காலத்திலே நான் அதை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. Amen. ஆமென். Let's raise up to our feet this evening. இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். We are going to ask Lord. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. We are going to speak unto him. அவரிடத்தில் எப்படியாய் நீங்க கேளுங்க. Amen. ஆமென். How many of us are ready this evening to ask God? எத்தனை பேர் இந்த மாலை வேளையில ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? I know the Spirit of Lord is preparing us this evening. எனக்கு நன்றாக தெரியும் ஆவியானவர் இந்த மாலை வேளையில நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். This prayer is so pleasing to the Lord. இப்படிப்பட்டதான ஜெபம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் பிரியமுள்ள ஜெபமாக இருக்கிறது. As we are going to pray, நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே the Lord is going to do great wonders and blessings in our lives. தேவன் நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறார். Let's pray into God. நாம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தர் நீங்க இந்த கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்ன எங்கள் தேவனே, அப்பா எங்களுக்காக நீங்க எந்தெந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அவைகளை எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய காலத்தில் நீர் எங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கிற அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையுடன் காத்து கொள்வதற்கு பொறுமையிலே நாங்கள் ஆயத்தமாகுவதற்கு தேவன் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் முறுமுறுக்காமல் எரிச்சல் அடையாமல் சமாதானத்தோடு கூட காத்திருந்து நீர் சொல்லுகிறவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஒருமனப்பட்டு நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்க சமூகத்தில் அப்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலை காத்து கொண்ட தேவன், அப்பா மோசேயை காத்து கொண்ட தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை காத்து கொண்ட தேவன் எங்களையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் எதிரியின் ஆண்டவரே சிங்க கெபிய போல இருக்கிற எதிரியின் குகைக்குள்ள நிற்கிறவர்களாய் இருந்தாலும் தேவன் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களிடத்தில் குற்றம் காணப்படாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் இருந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுது தேவன் சிங்கங்களில் வாய்களை கட்டி போட்ட தேவன் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் கட்டி போடுவீர். நிச்சயமாய் அவைகள் எல்லாவற்றின் நின்றும் ஆண்டவரே எங்களை நீங்க தப்புவிப்பீங்க. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பீங்க. கொடுமையான அக்கினிக்கு எங்களை தப்புவிப்பீங்க. ஆண்டவரே, கொடுமையான எல்லா சட்ட திட்டங்களிலிருந்தும் கூட நீங்க எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் மறைந்து கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த அருமையான வேளையில நீங்க எல்லாரோடு கூட நீங்க பேசுனீங்க. உங்க வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவே, நீங்க பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா.
நன்றி அப்பா. எங்கள் இருதயத்திற்கு தேவையான இந்த வார்த்தையை கர்த்தர் நீங்கள் இந்த நாளில் பேசுனீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறும்படி உதவி செய்யுங்க. வார்த்தையின்படியே நடக்கும்படி உதவி செய்யுங்க. அதே போல் உம்முடைய சமூகத்தில் உங்கள் நேரத்திற்கு காத்திருக்கும்படி அவர்களுக்கு பலன் அளிப்பீராக, கிருபை அளிப்பீராக தகப்பனே. தாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்திற்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீங்கள் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் 100 ரத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. கர்த்தாவை வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஆன்லைனில் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, எல்லாவற்றிலும் செழித்திருப்பார்களாக. உம்மோடு கூட இருக்கிற உறவில் கர்த்தாவை இன்னும் அதிகமாய் வளரும்படி உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது உங்கள் சமூகம் எல்லாரோடு கூட போகட்டும், எல்லாரோடு கூட போகட்டும். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. May the grace of God, love of the Father and the communion of Holy Ghost be with you all in Jesus' name. Amen. Amen. God bless you. God bless you.